நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நான் செபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் அங்கீகரித்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவாராக. கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை, அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகோரையும் நிக்கானேரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கத்தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபமண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவவசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அல்லேலூயா. இந்த 6வது அதிகாரத்திலே ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த பாருங்க, அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது, எதுல? சபையில சீசர்கள் பெருகின போது, சீசர்கள் பொதுவா சபை என்று சொல்லுகிற பொழுது பரிசுத்தமானவர்களும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் கூடி வருகிற இடம்தான் சபை. இந்த ஆதி சபையிலே சீசர்கள் பெருகின போது, நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, அந்த நாட்கள்ல சுவிசேஷம், அந்த நாட்கள்ல முதல் ஆதி திருச்சபையில எழுப்புதல் வந்த பொழுது வசனத்தை கேட்ட யாவரும் விசுவாசித்து கர்த்தரை பற்றி கொண்டு சபையாய் கூடி வருகிறார்கள். அந்தியோகாவிலே சீசர்கள், கிறிஸ்தவர்களுக்கு பெயர் என்ன வந்துருச்சு? சீசர்கள் என்கிற பெயர் வந்தது. சீசர்கள், அந்த சீசர்கள்ல எல்லாருமே தேறினவர்கள் அல்ல. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, முதல் வசனத்தை பாருங்கள். சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபையில கிரேக்கர் இருக்கிறார்கள், எபிரேயர் இருக்கிறார்கள். இந்த கிரேக்கர் எப்படிப்பட்டவர்கள்? ஞானத்தை விரும்புகிறவர்கள் தான் கிரேக்கர்கள். இந்த கிரேக்கர்கள் சபையில எபிரேயருக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. ஒரு முறுமுறுப்பு சபையில உண்டாகுது. அந்த ஆதி திருச்சபையில ஜனங்கள் மத்தியில ஒரு எழுப்புதல், விசுவாசம், வசனத்தை கேட்கிறாங்க, கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆனா பாருங்க, அந்த சபை நடுவில் எல்லாரும் தங்களுக்கு இந்த முந்தைய அதிகாரங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தங்களுடைய காணியாட்சி, தங்களுடைய காரியங்களை, நிலங்களை எல்லாம் வித்து பொதுவாய் வைத்து அனுபவிக்கிறார்கள். அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைக்கிற பொழுது 4வது அதிகாரம் 34, 35 படிச்சு பார்த்தோம்னா, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று
விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும். அப்படி இருந்த பொழுது, நல்ல கவனிங்க, பணங்களை ஆஸ்திகளை கொண்டு வந்து கொடுத்த பொழுது அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறாங்க. அப்போஸ்தலர் அவரவர்களுக்கு தேவையானதற்கு தக்கதாய் கொடுக்கிறாங்க, பிரிச்சு கொடுக்கிறாங்க. யாருக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. சபையில ஒரு விருந்து நடக்கும் பொழுது பாருங்க, அந்த அதிகாரத்துல கிரேக்கர் என்ன சொல்றாங்க, எங்களுடைய கிரேக்க இனத்தை சார்ந்த இந்த கிரேக்கர்கள் கிரேக்க மொழி பேசலாம், எபிரேயர்கள் எபிரேய மொழி பேசலாம். அந்த மொழி வேறுபாடு, இன வேறுபாடு சபைகளுக்குள்ளே பாருங்க. அந்த சபையில் அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய இனத்தை சார்ந்த விதவைகள் விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை. பந்தியில எதுல விசாரிக்கப்படலையா? பந்தியில சாம்பார் ஒரு கரண்டி தான் ஊத்துனாங்க, அரை கரண்டி தான் ஊத்துனாங்க. இப்படி சில பிரச்சனைகள், முறுமுறுப்பு. அந்த வசனத்துல பாருங்க, எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இந்த காரியத்தை அந்த பந்தி விசாரணையில அப்போஸ்தலர்கள் சில பேர்களை நியமிச்சு சில பேர்களை செஞ்சிருப்பாங்க. எபிரேயர் பரிமாறி இருப்பாங்க. அந்த பரிமாறுகிற பொழுது சில பேர் பரிமாறுகிற பொழுது அசட்டை, விதவைகள் ஒரு கால அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், அல்லது வேண்டுமென்றே இல்லாமல் எதேச்சையாய் கூட என்ன செய்யலாம், 2 கரண்டி சாம்பாருக்கு 1 கரண்டி சாம்பாரை ஊத்தி இருக்கலாம். இதெல்லாம் எதேச்சையா நடக்கிற காரியம். ஆனால் இந்த கிரேக்கர் ஆனவர்கள் எபிரேயர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள், பகைக்க ஆரம்பிக்கிறார்கள், ஒரு மனம் குறைகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த காரியத்தை அப்போஸ்தலரிடத்துல இவங்க முறுமுறுக்கும் பொழுது பாருங்க, சபையில சமாதானம் பெற்று சபைகள் எப்படி இருந்துச்சா, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சத்ருவாகிய பிசாசு என்ன பண்றான், முறுமுறுக்க வைக்கிறான், கிரேக்கரானவர்களை தூண்டி விடுறான். ஒரு இனத்தின் அடிப்படையில, மொழி, ஜாதி, இன்னைக்கு சபைகள்ல பாக்குறோம்ல, ஜாதி வேறுபாடு, ஜாதியின் அடிப்படையில, இனம் அடிப்படையில, மொழி அடிப்படையில, இன்னும் ஏரியா அடிப்படையில, இப்படியெல்லாம் சில பிரிவினைகள், சில முறுமுறுப்புகள், குற்றம் சாட்டுதல், குற்றப்படுத்துறாங்க. எபிரேயருக்கு விரோதமாய் குற்றப்படுத்துகிறார்கள், குற்றம் சாட்டுதல். இப்படிப்பட்ட காரியங்கள் சபையில நடக்கிறது. இன்னைக்கும் எத்தனையோ சபைகள்ல பாருங்க, குற்றம் கண்டுபிடிக்கவோ முறுமுறுக்கவோ நம்மள என்ன செய்யக்கூடாது, நம்ம என்ன செய்யக்கூடாது கூடாது. பாருங்க, இந்த நாட்கள்ல இந்த காரியங்கள் அந்த கிரேக்கர் இடத்துல காணப்படுகிறது. உடனே அப்போஸ்தலர் என்ன பண்றாங்க, ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். பன்னீர் வரும் சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல், பாருங்களேன், இது சபைக்குள்ள ஒரு முறுமுறுப்ப, கலகத்தை, சமாதான கேட்ட உண்டு பண்ணுகிறதோட சீசர்களுடைய அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தையும் தடை பண்ணும்படியாய் சத்ருவாகிய பிசாசு என்ன செய்யறான், கிரியைகளை நடப்பிக்கிறான். இவங்க இந்த பிரச்சனைகளை கொண்டு வந்தா அவர்களுடைய கவனம் பந்தி விசாரணைக்கு போகும். அப்ப இவங்க வசனத்தை போதிக்க மாட்டாங்க, இவங்க மூலமா அற்புதங்கள், அடையாளங்கள் நடப்பது குறையும். அப்ப புதிதாக ரட்சிக்கப்படுகிறவர்கள், சபைக்கு வருகிறவர்களுடைய கூட்டம் குறையும் என்பதை தந்திரக்காரன் புரிந்து கொண்டு சில திட்டங்கள் இப்படி முறுமுறுக்க வைக்கிறான், கிரேக்கர்களை தூண்டி விடுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சபைகள்ல இப்படி சில முறுமுறுப்புகள், குற்றம் சாட்டுகிற காரியங்கள் இன்றைக்கும் சபைகளிலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த காரியங்களுக்கெல்லாம் ஊழியர்கள் பலியிட ஆகிவிடக் கூடாது. இந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுகிறார்கள், ஒரு காரியத்தை சொல்றாங்க பாருங்க, நாங்க ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிறதுலையும் தடுத்திருப்போம், இந்த பந்தி விசாரணைக்கு என்று அவங்க ஒரு காரியத்தை சொல்றாங்க பாருங்க. 3வது வசனத்தை வாசிப்போம்.
சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, எதுக்கு? பந்தி விசாரணை செய்யறதுக்கு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பந்தி விசாரணை செய்யறதுக்கு அபிஷேகம் தேவையா? ஞானம் தேவையா? குவாலிபிகேஷன் பாருங்களேன். அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து ஒரு 7 பேரை இந்த சீசர்களிடத்துல தெரிந்தெடுங்கள். அவங்களை இந்த பந்தி விசாரணைக்கான பொறுப்பை கொடுத்து விடுவோம். நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் வசனத்தை போதிக்கிறதிலும் நேரத்தை நாங்கள் செலவழிப்போம் என்று சொல்லி அவங்க சகோதரர்களிடத்துல இந்த காரியத்தை சொல்றாங்க. அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கத்து அமைந்தவனான அந்தியோக்கியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு பைபிள்ல படிக்கல. இந்த அந்தியோக்கியா பட்டணம்னா அது படிக்கையில ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. கொரிந்து சபை மாதிரி அந்தியோக்கியா சபை ஆசீர்வதிக்கப்பட்ட அந்தியோக்கியா சபையில ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்கள் உண்டு. இந்த அந்தியோக்கியாவில் இந்த இப்ப 7 பேரை தெரிந்து கொண்டு 7 பேர் தெரிந்தெடுக்கப்பட்டு பாருங்களேன், எதுக்கு ஏற்படுத்தப்படுறாங்க? இவங்க விசுவாசத்திலும் பரிசுத்த ஆவியிலும் நிறைந்தவர்களை பந்தி விசாரணைக்கு ஏற்படுத்துகிறார்களா? பந்தி விசாரிக்கிற காரியமா இருந்தாலும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய அபிஷேகத்தை தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள். அப்போஸ்தலர் சொல்ற காரியம், ஞானம் உள்ளவர்கள், பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றவர்களை ஏற்படுத்தினாங்க. ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சபையில இன்னைக்கு என்னென்ன வேலைகள் இருக்கிறது? பந்தி விசாரிப்பு ஒரு வேலை. அந்த பந்தி விசாரிப்பு வேலைக்கு சீசர்களிடத்திலிருந்து இப்படிப்பட்ட குவாலிபிகேஷன் உள்ள 7 பேரை தெரிந்தெடுத்து அந்த வேலைக்கு நியமித்தார்கள். இன்னைக்கு சபை கர்த்தர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் ஸ்தாபித்த சபையில கர்த்தர் ஊழியர்களை கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை, அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், இவர்களுக்கு பேர் தான் என்னது? சீசர்கள். நம்ம எல்லாம் சீசர்கள், சீசிகளாக இருக்கிறோம். இந்த சீசர்களிடத்துல பாருங்களேன், ஆவியானவர் விரும்புகிற ஒரு காரியம், சபையின் மூலமாய் சபையிலே நிறைவேற்றப்பட வேண்டிய வேலைகள், நிறைவேற்றப்பட வேண்டிய காரியங்களை செய்வதற்கு விசுவாசிகளாகிய சீசர்களிடத்தில் சில பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு தம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் ஞானத்தினாலும் நிறைத்து தன்னுடைய காரியங்களை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சபையில சில பேரை தெரிந்து கொண்டு தம்முடைய அபிஷேகத்தால் நிறைத்து சபையின் மூலமாய் நிறைவேற்றப்பட வேண்டிய வேலைகளை செய்வதற்கு சில பேரை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. தன்னுடைய ஊழியர்களை ஜெபத்திலும் வசனங்களை போதிக்கிறதிலும் நேரத்தை செலவிட வைத்து மற்ற காரியங்களை சபையில எழுப்புகிற சீசர்களை கொண்டு எல்லா வேலைகளையும் நிறைவேற்றி தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக கர்த்தர் சபையிலே விசுவாசிகளாகிய சீசர்களுக்குள்ளே அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியையும் வல்லமையையும் விசுவாசத்தையும் ஞானத்தையும் கொடுத்து எழுப்பி எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படித்தான் இந்த 7 பேர்களை கர்த்தர் எழுப்பினார். ஸ்தோவான். அதே போல பாருங்களேன், இந்த 7 பேரை போல இன்னைக்கு சபையில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்குள்ளையும் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி
எழுப்பி தன்னுடைய காரியங்களை வேலைகளை செய்ய ஆண்டவர் துடிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம தான் ஒப்பு கொடுக்கணும். பாருங்களேன், ஊழியர்களுக்கு உள்ள காரியம் என்ன? ஜெபம் பண்ணுவது, இரண்டாவது வேத வசனங்களை போதிப்பது. இவைகளை அல்லாமல் மற்ற காரியங்களில் தங்கள் கவனங்களை செலுத்தும் பொழுது ஜெபத்தில் நேரம் செலவிடுவதில் குறைவு ஏற்படும். வசனங்களை போதிக்கிறதில் சில தடைகள் ஏற்படும். ஆகவேதான் கர்த்தரே தன்னுடைய சபைகளிலே சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். இப்ப சபையில நம்ம எல்லாம் சீசர்களும் சீசிகளுமா இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளை கொண்டு சபையில அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? சபையில என்னென்ன வேலை இருக்கு? என்னென்ன வேலை இருக்கு? உட்கார்ந்து பாருங்க, யோசித்து பாருங்க. சபையில பந்தி விசாரிக்கிற வேலை இந்த இதுல பார்க்கிறோம். இன்னும் பாருங்க, வருகிற சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். விசுவாசிகளை விசாரிக்கிறதும், பலவீனப்பட்டவர்களை விசாரிக்கிறதும், குடும்பத்தை விசிட் பண்றது, விசுவாசத்துல பலவீனமார்கள் வியாதியஸ்தர்களை சந்திக்கிறது, ஆறுதல் படுத்துகிறது, தைரியப்படுத்துகிறது, இன்னும் சுவிசேஷம் அறிவிப்பது, மருத்துவமனை சந்திக்கிறது, இன்னும் இது மாதிரி வெளியில போய் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. இந்த காரியங்களை எல்லாம் யாரை கொண்டு ஆண்டவர் செய்ய விரும்புகிறார்? சீசர்களை கொண்டு, சீசிகளை கொண்டு கர்த்தர் இந்த காரியங்களை செய்ய விரும்புகிறார். சபையின் மூலமாய் நடைபெறக்கூடிய ஊழியங்களை ஒவ்வொரு சீசனும் சீசியும் பொறுப்பெடுத்து நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தையும் வல்லமையையும் ஞானத்தையும் கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்காகவே கர்த்தர் பாருங்க, அந்த வசனத்தின்படி ஞானத்தையும் அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியையும் விசுவாசத்தையும் கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை நிரப்ப விரும்புகிறார். இந்த காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி நடந்ததுனால என்னாச்சு? இந்த சபையில அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணினார்கள், வசனங்களை போதிச்சார்கள். இந்த 7 பேரை அவருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அவங்க மேல கைய வச்சு ஜெபம் பண்ணி இந்த வேலைக்காக பிரதிஷ்டை பண்ணினார்கள். எந்த வேலைக்கு? பந்தி விசாரிப்பு. அப்ப அந்த பந்தி விசாரிப்பு வேலைக்கு அப்ப இவங்க இந்த வேலையை பார்க்கறாங்க. அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்றாங்க, போதிக்கிறாங்க. அப்படி செய்ததினால் நடந்த காரியம் என்ன? 7வது வசனத்தை வாசிப்போம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. சீஷர்களுடைய தொகை மறுபடி மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆசாரியர்களில் அநேகர். ஆசாரியர்கள் எதிர்த்து நிற்கக்கூடியவங்க. அவங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படிய விரும்பல. நியாய பிரமாணத்தை அவர்கள் கை கொள்ளுகிறவர்கள். பாருங்க, அவங்க எல்லாரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அந்த சபையில செய்ய வேண்டிய காரியங்களை ஆவியானவர் அங்கு செய்ய ஆரம்பிச்ச உடனே சீசர்களுடைய தொகை பெருகிற்று. ஆசாரியர்கள் கீழ்ப்படிந்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதத்தான் கர்த்தர் ஒவ்வொரு சபைகளுக்குள்ளேயும் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஒன்ன நம்ம புரிஞ்சுக்குவோம். என்னைய கர்த்தர் ஒரு சீசனாய், சீசியாய் சபைக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் என்னை கொண்டு நான் சபைக்குள்ளே, சபைக்காக, தேவனுக்காக சபைக்குள் இருந்து நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே என்று சொல்லி தன்னை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் ஞானத்தினாலும் நிறைத்து ஆண்டவரே நம்மை நடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் அப்படி எழுப்ப கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே நம்ம ஸ்தோவானுடைய குறித்து சில காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது
8வது வசனத்துல ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இந்த காரியத்துல பாருங்களேன், ஸ்தேவான் விசுவாசத்திலையும் வல்லமையிலே நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் செய்தான். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கர்த்தர், ஞானத்தின் ஆவியானவர் அவனுக்குள் இருந்தார். ஆனாலும் இந்த பந்தி விசாரிப்புல நான் இந்த விசாரணை செய்யறதா, பந்தியில போய் சாம்பார் ஊத்துறது, காய் எடுத்து வைக்கிறது, இந்த வேலையை போய் நான் செய்யலாமா? என்னுடைய பிரஸ்டீஜ் என்ன, என்னுடைய படிப்பு என்ன, என்னுடைய வேலை என்ன, என்னுடைய தரம் என்ன, நான் இந்த வேலையை செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஸ்தேவான் யோசிக்கல. ஒரு புறம் கர்த்தருக்காக வல்லமையான அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடப்பித்தான், மற்றொரு புறம் பந்தி விசாரிக்கிற ஒரு ஊழியத்தையும் அவன் செய்தான். நடக்கிற காரியத்தை பாருங்களேன். அடுத்த விஷயத்துல அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டான், ஒரு தாழ்மை இருந்தது. அடுத்த வசனங்களை நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது, அப்பொழுது லிபர்தீனர் என்னப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாண்டரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களாமல் கூடாமற் போயிற்று. அடுத்து பாத்தீங்கன்னா சில பேர், சில தேசத்தார் எழும்பி வந்து இவனை என்ன செய்யறாங்க, தர்க்கம் பண்ணினார்கள். என்ன தர்க்கம் பண்ணாங்க? ஒரு பக்கத்து பந்தி விசாரிப்பு, இன்னொரு பக்கத்து தர்க்கம் பண்ணுவதற்கு காரணம் என்ன? போய் கிறிஸ்துவை அவர் பிரசங்கித்தார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அவன் என்ன பேசினா? இயேசுவே கிறிஸ்து என்பதை திட்டமாய் ஜனங்களிடத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தை அவன் பிரசங்கித்தான். அந்த வார்த்தையை கேட்ட இந்த ஜனங்கள் அவனோடு தர்க்கம் பண்ணினார்கள். என்ன தர்க்கம் பண்ணாங்க? அந்த காலத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் என்ன பண்ணாங்க? நியாயப்பிரமாணம் தான். இயேசுவை கர்த்தர் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை கர்த்தரை கிறிஸ்து என்று சொல்லி அவரை குறித்து சுவிசேஷத்தை அறிவித்தார். அதனாலதான் சில பேர் ஸ்தேவானுடனே எழும்பி தர்க்கம் பண்ணினாங்களாம். எழும்பினா அவனுக்கு விரோதமாய் எழும்பி கடுமையாய் அவனோடு தர்க்கம் பண்றாங்க. ஆனாலும் அவனை இவன் பேசின ஞானத்தையும் இவனுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தையும் எதிர்த்து நிற்க அவர்களால் தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் அளிக்கிற கிருபை. பாருங்களேன், இந்த ஸ்தேவான் தன்னை தாழ்த்தி சபையில கொடுக்கப்பட்ட வேலையை செய்தபடியினால கர்த்தர் அவனுக்குள்ள கிருபையை கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஒருவனும் அவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு நாவன்மையை ஆண்டவர் கொடுத்தார். விசேஷித்த ஞானத்தை அவர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம படிச்சு பார்த்தோம்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க? இவனுடைய வார்த்தையை கேட்டு அதை எதிர்த்து நிக்க முடியாம இவன் மேல பொய் குற்றச்சாட்டு பண்றாங்க. 13வது வசனத்துல பாருங்க, பொய் சாட்சிகளையே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இவர் இப்படி தூஷணம் பண்ணினாரு, வேத பிரமாணத்துக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகளை எப்படி சொன்னாரா? ஓயாமற் பேசினான். கண்ணை மூடி குற்றம் சொல்ல. ஆனாலும் அவர்கள் என்ன செய்யறாரு? அதை குறிச்சு அவர் எதை குறிச்சு கவலைப்படல. தொடர்ந்து வாசிச்சு பார்த்தோம் சொன்னா 15வது வசனத்துல, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் ஸ்தேவான் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அது எல்லாரும் அவனை பார்க்கிறாங்க, அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்களா? குற்றம் சாட்டுகிறவர்களை கேட்டு என்ன செய்யல? சோர்ந்து போகல. இன்னைக்கு ஒரு எதிர்ப்பு வந்த உடனே விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுறாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு எதிர்ப்பு அல்லது உறவினர்களால ஒரு எதிர்ப்பு, இவன் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது வந்த எதிர்ப்புக்கும் பயப்படல. கர்த்தர தேவன் என்று தொழுது கொள்ளுகிற புதுசாய் பாருங்களேன், விசுவாசிகளாகி சீசர்களாகி, நீண்ட நாள் விசுவாசிகளா இருந்தா கூட சீசர்களா இருந்தா கூட
சில பாடு, பிரச்சனை, சில தர்க்கம், சில இல்லாது பொல்லாததெல்லாம் சொல்லப்படுகிற பொழுது மனசோர்வடைந்து துக்க முகமாக்கி விடுகிறார்கள். ஆனா பாருங்க, ஸ்தேவான் என்ன செய்யறாரு? அவன் மேல் கண்ணோக்கமா இருந்தார்கள். அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்கு. காரணம் என்ன? அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம். இவர்களுடைய குற்றச்சாட்டை குறித்து கேர் பண்ணவே இல்லை. அவர்களுடைய பொய் சாட்சிகளை குறித்து கண்டுக்கவே இல்லை. உள்ளத்துக்குள்ள தேவனுடைய அபிஷேகத்தினால் அவருக்குள் போடப்பட்ட அந்த அபிஷேகம் அவரை சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் சமாதானமாய் அந்த குற்றம் சாட்டுகிறவர்கள் மத்தியிலையும் அவன் தைரியமாய் நிற்க முடிந்தது. அவன் முகத்தை பார்த்தா தேவதூதனுடைய முகத்தை போல இருந்துச்சா. ஒரு மனுஷனுக்குள்ள ஞானம் இருக்கும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசிக்கும். ஞானத்தின் ஆவி இந்த ஸ்தோவானுக்குள் இருக்கிறபடியினால் அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல பிரகாசிக்கிறது. ஆச்சரியப்படுறாங்க. பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்டார், பார்த்தீங்களா, இத்தனை பேர் உங்களை குற்றம் சாட்டுறாங்களே, மறுத்தரம் ஒன்னும் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்கிறார். பார்த்தீங்களா, அதே மாதிரி இவங்க இந்த ஆலோசனை சங்கத்துல உட்கார்ந்து இருந்தவங்க உன்னை பத்தி இவ்வளவு குற்றப்படுத்துறாங்க, பொய் சாட்சி சொல்றாங்களே, நீ ஒன்னும் சொல்லலையா? எதை குறிச்சும் கவலைப்படல. தைரியமாய் உள்ளத்துல மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு இருந்தார். தொடர்ந்து நம்ம வாசிச்சு பார்த்தோம்னு சொன்னா பாருங்களேன், இந்த ஸ்தோவானுடைய அடுத்த அதிகாரத்துல 7வது அதிகாரத்துல நம்ம படிச்சு பார்த்தோம் சொன்னா கடைசியில என்ன ஆயிருச்சு? அந்த 2வது வசனத்துல இருந்து பார்க்கும் பொழுது, அதற்கு அவன், சகோதரரே, இந்த வசனத்திலிருந்து பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இப்படி காரியம் இருக்கே அப்படிங்கிற காரியம் இப்படியா இருக்கிறது, எல்லாரும் எதுக்குறாங்களே, உன்னுடைய உத்தரவு என்ன, ஒன்னும் பதில் பேச மாட்டியா? சொன்ன உடனே இவன் வேத ஞானம் உள்ளவர்ங்கிறத இந்த 7வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து பாருங்களேன். 50வது வசனம் வரைக்கும் அவர் சொல்லுகிற காரியங்களை அப்படியே வேத ஞானம். அந்த வசனங்களில பாருங்களேன் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும், ஆபிரகாம்ல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை அடைந்து வந்தது பாருங்க, சாலமோன் ஆலயத்தை கட்டினது, எல்லா தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினது, எல்லா காரியங்களையும் அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வேத ஞானம் உள்ளவனாக இருந்தான். 2வது, அதுக்கு அடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா 51வது வசனத்துல தைரியமாய் அவர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றான். 51, 52ல, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்க தரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தாங்க? நீதிபரருடைய வருகையை முன் அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்ய, தன்னை குற்றப்படுத்துறவெல்லாம் எதுல நிக்கிறான், பொய் சாட்சி சொல்றவெல்லாம் எதிரில் நிக்கிறான். எதை குறிச்சு கவலைப்படல, வேதத்தை குறித்து சத்தியத்தை குறித்து அப்படியே சொல்லிட்டு இவர்களை குறித்து வணங்கா கழுத்துள்ளவர்களே என்று சொல்லி தைரியமாய் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. 2 பேதுருல வசனத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னு சொன்னா 2 பேதுருவின் புஸ்தகத்துல பாருங்களேன், உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை 5வது வசனத்திலிருந்து இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில வீணரும் கடியற்றவர்களுமாய் அந்த விசுவாசத்தோடு தைரியம், தைரியத்தோடு ஞானம், இப்படிப்பட்ட காரியங்கள் அவர் பேசுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம தைரியமா யாராவது நம்மள்கிட்ட பேசுனா இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம்? பயந்துடுறோம். யாராவது தர்க்கம் பண்ணா நம்ம நடுங்கிடுறோம். ஆனா அந்த ஸ்தோவானை பாருங்களேன், தைரியமாய் அவர்களை கடிந்து கொள்ளுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. நீங்களும் உங்க பிதாக்களை போல என்ன செஞ்சீங்க? எதிர்த்து நிக்கிறீங்கன்னு சொல்ற. பரிசுத்தாவிக்கு விரோதமாய்
எதிர்த்து நிக்கிறீங்க, கொலைபாதகர்களாக இருக்கிறீர்கள், துரோகிகளாக இருக்கிறீர்கள் சொல்றாரு. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்களேன். அந்த அளவுக்கு ஒரு தைரியத்தையும் வேத ஞானத்தையும் சத்தியத்துக்கு தூணாய் வைராக்கியமாய் ஒரு வைராக்கியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் கொடுத்திருந்தார். நம்ம தொடர்ந்து படிச்சு பார்க்கும் பொழுது பாருங்களேன், இன்னொரு காரியத்தை அவன் மேல என்ன செய்யறாங்க, கல்லெறிகிறாங்க. 58வது வசனத்தில் அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் நகரத்துக்கு புறம்பே அவனை இழுத்துக்கிட்டு போய் நகரத்துக்கு புறம்பே தள்ளி கல்லெறிகிறார்கள். கல்லை விட்டு எறிகிறாங்க. கல்லை எரியல என்ன செய்வாங்க, கல்லடி படையில எவ்வளவு வலி தாங்க. ஒண்ணு மண்டையில படும், ஒண்ணு மூஞ்சில படும், முதுகுல படும். என்ன சுத்தி நின்று ஒருத்தனா கல்லெறிகிறான், பல பேர் கல்லெறிகிறார்கள். உடம்பெல்லாம் கற்கள் விழுகிற பொழுது, அவனை கொல்லும்படி கல் விழுகிற பொழுது அவன் என்ன செய்யறான், அடுத்த வசனத்துல அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். தொழுது கொள்ளுகிறான், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறான். பாருங்களேன், கல்லெறிகையில கூட ஆண்டவர் என்ன செஞ்சான், தொழுது கொள்ளுகிறான். இன்னைக்கு நம்ம அப்படி தொழுது கொள்ளுகிறோமா? இன்னொரு காரியத்தை அடுத்த வசனத்துல பாருங்க. அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அதுல பாருங்களேன், முழங்காற்படியிட்டு நம்ம சேர்ல உட்கார்ந்துகிட்டு ஜெபம் பண்றோம். ஆனா பாருங்க, முழங்கால் படியிட்டு எப்படிப்பட்ட சூழ்நிலையில, கல்லெறி படையில. அப்ப முழங்கால் படியிட மாட்டாங்க, கல்லெறி படையில என்ன செய்வாங்க, ஒரே இடத்துல நிப்பாங்க. யோசித்து பாருங்க, நிக்க முடியுமா? அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஒளிஞ்சு குனிஞ்சு நிமிந்து அப்படித்தானே இருக்க முடியும். ஆனால் எல்லாவற்றையும் சகித்து கொண்ட காரணம் என்ன, கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள்ள நிரப்பி இருந்தார். அவருக்குள்ள வைராக்கியமும் விசுவாசத்தையும் ஞானத்தையும் தேவனுடைய ஆவியானவர் ஊற்றி இருந்தார். பேதுரு மரணத்துக்கு பாத்திரவனாய் காவல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆனால் ஸ்தேவான இரத்த சாட்சியாய் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். இரத்த சாட்சி. அப்படியே இயேசுவை போலயே இந்த கல்லறி படையிலேயே பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபித்தார். இந்த வார்த்தைகளை படிக்கிற நம்ம வாழ்க்கையில, சபையில கர்த்தர் நமக்கு வைத்திருக்க நம்மளை கொண்டு செய்ய விரும்புகிற காரியங்களை செய்யணும். ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க, இந்த காரியத்துல தன்னை குறித்து இந்த கல்லை எரிகிற பொழுது கூட என்ன செய்யறாரு, தொழுது கொண்டார். அந்த நெருக்கத்திலையும் தொழுது கொண்டார். அப்ப தேவனுடைய சீசர்களும் சீசிகளுமாகிய நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காரியத்துல எந்தவித காரியத்துக்கும் இடம் கொடாமல், நோ காம்ப்ரமைஸ், எதுக்கு காம்ப்ரமைஸ் இடம் கொடுக்காம, எந்த சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தரை தொழுது கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அது மாத்திரம் அல்ல, முழங்கால் படியிட்டு. இன்னொன்னு பாருங்க, விசேஷித்த காரியம், மன்னிச்ச. இந்த உபவாச நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். மன்னிக்கணும். நான் ஒரு காரியத்தை மன்னிப்பேன், ஒருத்தனை மன்னிப்பேன், இன்னொருத்தனை மன்னிக்க மாட்டேன், அல்லது ஒரு காரியத்தை மன்னிப்பேன், இன்னொரு காரியத்தை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா நம்முடைய பாவங்களும் அப்படித்தான் இருக்கும். இந்த ஸ்தேவான் பாருங்களேன், கல்லெறி படையில கூட பிதாவே இவர்களுடைய பாவங்களை இவங்க மேல சுமத்தாதிரும் சொல்லி அவர் இயேசுவேன்னு கதறி செபிக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம அந்த உபவாச நாட்கள்ல மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மளை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். பாடுகளை சகித்துக் கொள்ள இந்த ஸ்தேவானை போல நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும். முழங்கால் படியிட்டு தேவனை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அப்படியே நம்ம எழும்பி ஜெபம் பண்ணி முடிப்போமா?